குட் ஈவினிங் டு ஆல். நான் பேசுறது கேக்குதா? ஓம் சார் கேக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாரையும் மெடிஃபார்ம் ஃபார்மசி அகாடமிக்கு வெல்கம் பண்றேன். ஸோ நான் நீங்கள் தான் இந்த பேட்சில் முதலாவது பேட்ச். இந்த கோர்ஸ் நம்ம போகிறதுக்கு முதல் வந்து நான் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயினான ரீசனை வந்து சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் வந்து நீங்கள் தெரிஞ்சதை வந்து இப்போ நீங்கள் ஒரு உங்களோட ஊர்லேயோ இல்லை போகிற ஃபார்மசி எதை அறிக்கிறதுக்கு வந்து ஃபார்மசிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்பென்சிங் என்கிற ஒரு கன்செப்ட் தான் நீங்கள் ஒரு நாள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து ஃபார்மசிங்கிறது வந்து இஸ் நாட் ஜஸ்ட் டிஸ்பென்சிங் த மெடிசினை மட்டும் கொடுக்குற மட்டும் இல்லை. ஃபார்மசி ஒன்று ஒரு ஃபார்மசி ப்ராப்பராக ஒரு ஃபார்மசி அந்த கொழும்பு சைட் ஏரியாவில் வந்து யூனியன் கெமிஸ்ட் மற்றது ஹெல்த் கார்டு நிறைய ஃபார்மசி சைட் போனீங்கன்னா வந்து கட்டாயம் வந்து ஒரு ஃபார்மசியில் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் இருப்பார். அவர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வர்றதுன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனை வெரிஃபை பண்ணுவார். கடைசியாக எல்லாம் செக் பண்ணி முடிஞ்சது இருக்கிறவும் கடைசியில் வந்து ஒரு கவுன்சிலிங் இருப்பாங்க. ஒரு ஃபார்மசியில் இருக்கிற மெயினான ஒரு கோலே வந்து ஒரு ஒட்டர்லேருந்து வர ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒழுங்கான கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட்ல ஒர்க் பண்றார்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நாலேஜ் வந்து கட்டாயம் இருக்கும். ஸோ நான் ஏன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாண்டா வந்து இப்போ அவங்களுக்கு தெரியுமா தெரியல, ஃபார்மசி ஃபீல்டில் இருக்கிறார்கள் வந்து இப்போ ஃபார்மசி வந்து இந்த முதல் இருந்த மாதிரி வந்து இப்போ ஃபார்மசியில் வந்து ஒரு அசிஸ்டண்டாகவோ இல்லை ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் காலங்களில் வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர போகிறாங்க. எப்படின்னு வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து ஃபார்மசியில் கட்டாயம் இருக்கணும். இப்போ உங்களோட ஊரில் ஃபார்மசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக ஒரு ஏழு முடிச்சுட்டோ இல்லை ஓலை முடிச்சுட்டோ வந்து ஒரு ஆள் வந்து ஃபார்மசியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அப்படி ரன் ஆகிற ஃபார்மசி எல்லாம் வந்து ஃபார்மசி லைசன்ஸ் வேற ஒரு ஆள்கிட்ட பேரில் இருக்கும். ஆனால் ஃபார்மசி வந்து வேற ஒரு ஆள் வந்து ஓனர் வந்து வேறு ஆட்களை வச்சு நடத்துவார். அந்த சிஸ்டம் வந்து இனி மாற்றி அமைக்க போகிறது. ஃபார்மசி ரெகுலேஷன் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறார்கள் வந்து கட்டாயம் ஃபார்மசிஸ்ட் இருக்கணும். ஃபார்மசிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறார்கள் வந்து கட்டாயம் வந்து இப்படியான ஒரு சர்டிஃபிகேட் லெவலில் வந்து ஒரு நொலேஜ் பேசணும் ஒரு பேசணும் வந்து இருக்கணும் என்கிறது வந்து ஒரு சட்டம் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் பிறந்த இந்த நம்ம கண்டக்ட் பண்ண தொடங்கினோம்னா இன்னும் ஒரு நாள் போகல இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வெளியூரில் அடிக்கும். நீங்க வந்து ஒரு ஃபார்மசி என்று மட்டும் இல்லாம நீங்க அசிஸ்டன்ட் ஹாஸ்பிட்டல் சைட்ல இல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர்லன்னு சொல்லி சொல்லப்படுற பிரைவேட் ஃபார்மசி அல்லது மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லி நிறைய ஃபீல்ட்ல வந்து நீங்க வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதோட நாங்கள் இந்த கோர்ஸோட வந்து ஓஜேடி ட்ரைனிங் ஒன் ஜாப் ட்ரைனிங் வந்து நீங்க தியரியை மட்டும் படிச்சுட்டு போகாம இதோட சேர்ந்து ஒரு ஒன் ஜாப் ட்ரைனிங் வந்து கட்டாயம் நீங்க செய்யணும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து நீங்க எங்க ஒர்க் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம். ஸோ நான் இந்த கோர்ஸில் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ என் பேர் வந்து மக்கூர்ல பேர் முகமது சமீப். நான் ஜப்டான் யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இன்ட்ரடக்ஷனுக்குள்ள போவோம். ஓகே, இந்த கோர்ஸோட கான்டென்ட் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம மெயின் இந்த 3 month பீரியட்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார்மசி ப்ராக்டிஸ். நான் ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து எப்படி என்னென்ன விஷயம் சொல்கிறேன். அதே மாதிரி மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து மெடிக்கல் யூஸ் பண்ணுற டெர்மினல், அதாவது இப்போ ஜஸ்ட் இங்கிலீஷ் வேர்டுக்கும் மெடிக்கல் டெர்மினாலஜி நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ண போறீங்கன்னா அது ரிலேட்டட் இருக்கிற டெர்மினாலஜி அதுக்கு கலை சொற்கள் தமிழ் சொல்லுவாங்க, அதுக்குரிய வேர்டுகள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இது வந்து நாங்கள் இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி பேசிக்கான அனட்டோமி, பிசியோலஜி, ஃபார்மகாலஜி ரிலேட்டடான விஷயம். அதாவது இப்போ மெடிக்கல்ல என்னதான் டெர்மினாலஜி தெரிஞ்சாலும் வந்து அனட்டோமி பிசியோலஜின்றது வந்து ஹியூமன்ட வந்து ஒரு பாடி ஒழுங்கமைப்பு எவ்வாறு இருக்கு, அதே மாதிரி அந்த ஒழுங்கமைப்பு எவ்வாறு ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய ஓகங்கள் இருக்கும். இப்போ கண், காது, மூக்கு, அதே மாதிரி சமிமாட்டு தொகுதி, சுவாச தொகுதி அப்படின்னு சொல்லி நிறைய தொகுதிகள் இருக்கும். அது எவ்வாறு ஒர்க் பண்ணுது,
அது சம்பந்தமா ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் வந்து பார்ப்போம். அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரக்கும் வந்து ஒவ்வொரு மைண்ட் ஒர்க் பண்ணும், ஒவ்வொரு இடத்த ஒர்க் பண்ணும். ஸோ ஒரு ட்ரக்கை பற்றி நம்ம படிக்கக்குள்ள வந்து அதோட அனட்டோமி பிசியாலஜி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதோட சேர்ந்த மாதிரி வந்து நம்ம மெயினாக வந்து ட்ரக் டிஸ்பென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரக்கோட ஃபார்மகாலஜி என்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் கிளாசிஃபிகேஷன், ஃபார்மசியில் வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இருக்கிற ட்ரக்குகள் வந்து எந்த அடிப்படையில் வந்து அதை வகைப்படுத்துறாங்க என்ற சம்பந்தமான கேள்வி பார்ப்போம். அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல்ல டோசேஜ் கல்குலேஷன், டோசேஜ் என்ன வந்து எப்படி வந்து நீங்க அந்த மருந்தை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிரிச்சு கொடுக்க போறீங்க, அதை கால நேர இடைவேளை எப்படி எந்தெந்த நேரங்களுக்கு போகணும், அந்த சம்பந்தமான விஷயங்கள் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா அதை எப்படி ரீட் பண்ற, அதோட விஷயங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது என்ற சம்பந்தமான விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி டிஸ்பென்சிங் டெக்னிக், எப்படி வந்து நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள என்னென்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஃபார்மசி லோ அண்ட் எத்திக்ஸ். அதாவது ஒரு ஃபார்மசி வந்து நீங்க ஸ்ரீலங்கால ஃபாலோ பண்ண போறீங்கன்னா வந்து அதுல சம்பந்தமான சட்டங்கள், அதுல இருக்கிற எத்திக்ஸுகள் வந்து இந்த கோர்ஸ் ஒரு கொண்டுட்டு நான் உங்களை இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட், ஒரு பேஷண்ட்டை வந்து பேசக்குள்ள வந்து நீங்க எவ்வாறு கம்யூனிகேட் பண்ணணும் என்கிற விஷயமும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஒரு 2 month கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொண்டு வச்சிருக்கேன். அதாவது நீங்க ஒரு ஃபார்மசியில வந்து நான் ஒரு ஃபார்மசி கூட்டிட்டு போய் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசி சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அங்க என்னென்ன விஷயம் இருக்கணும், அதுல நீங்க ஒரு கெஷியரா வந்து கெஷியர் பிரிக்கக்குள்ள வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதோடு சேர்ந்த எல்லா விஷயமும் வந்து 1 day ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட முக்கியமா வந்து ஒரு OJT ட்ரைனிங் வந்து இருக்கு. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அதே பிறகு உங்களுக்கு ஒரு நீங்க அந்த இடத்த வேணுமெண்டா பிளேஸ்மெண்ட் நாங்க பேசி அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஓகே ஓகே நம்ம இந்த டாபிக்ல வந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து என்னென்ன சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த கம்யூனிட்டி ஃபார்மசி ப்ராக்டிஸ்ல வந்து இப்போ நீங்க ஒரு ஃபார்மசியில ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன பேசிக் நாலேஜ் பார்ப்போம். இப்போ நீங்க ஃபார்மசி அண்ட் வரக்குள்ள வந்து ஒரு ஃபார்மசிஸ்டா வந்து நீங்க ஃபியூச்சர்ல ஃபாலோ பண்ண போறீங்க, ஃபியூச்சர்ல ஆக போறீங்கன்னா வந்து ஃபார்மசின்றது வந்து ஒரு வைட் ஃபீல்டு. ஜஸ்ட் அதுல ஒரு ஒரு பார்ட் தான் வந்து இந்த கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக பிரைவேட்டான ப்ராக்டிஸ். அதை தவிர்த்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டை நீங்க ஒரு ஃபீல்ட்ல சூஸ் பண்ணிக்கணும், ஃபார்மசிஸ்ட் ஆக போறீங்க. நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க கம்யூனிட்டி ஃபார்மசி தவிர்த்து வேற என்ன ஃபார்மசி வைக்கணும் வந்து முதலாவது இண்டஸ்ட்ரியல் சைடு ஃபார்மசி வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடா வந்து ஃபார்மா கம்பெனிகள் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்னா வந்து நம்ம நாடுல அந்த கட்டமைப்புல இப்ப வெளிநாடுல போனீங்கன்னா வந்து டாக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரக் வந்து பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் வந்து டாக்டரோட கன்சல்ட் பண்ணி ஃபார்மசிஸ்ட் வந்து அந்த விஷயங்கள் செய்வாங்க. அப்படி கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ஒரு சைடு இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் சைடு இருக்கு. அதே மாதிரி அகடமிக் கிளினிக்கல் சயின்ஸ் இப்படி ஆன்காலஜிக்கல் என்று சொல்லி நிறைய டைப் ஃபார்மசி இருக்கு. நான் இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணது வந்து நம்ம நாட்டில் இருக்கிற கம்யூனிட்டி ஃபார்மசி எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இந்த இடத்துல பார்க்கணும். ஓகே நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா வந்து நீங்க ஃபியூச்சர்ல வர போனீங்கன்னா வந்து அந்த ஃபார்மசிஸ்டுக்கு என்ன ரோல், அவர் என்ன ஒர்க் பண்ண போறாரு என்ற சம்பந்தமா வந்து இந்த கம்யூனிட்டி ஃபார்மசி என்ற கட்டமைப்புல வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஃபார்மசி ஓனர் அல்லது ஃபார்மசி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா வந்து ஒரு ஃபார்மசியை வந்து அதோட லொகேஷன் எப்படி டிசைன் பண்றது, அதோட அந்த ஃபார்மசி வந்து எப்படி டிசைன் பண்றது, அதோட ப்ரிமிஷஸ் வந்து எப்படி இருக்கும் என்ற சம்பந்தமா வந்து அந்த எல்லா கேட்டகரியும் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து சொல்லப்படும். அதே மாதிரி வந்து ஓடிசி மெடிக்கேஷன், ஓடிசி என்ன வந்து ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. வந்து இப்போ ஃபார்மசியில் வந்து 2 வகையான மருந்துகள் விநியோகிக்கப்படும். ஒன்று பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசன், இன்னொன்று பேஷண்ட் கொண்டு வர சில மருந்துகள். அதே இதில் என்னென்ன மருந்துகள் வந்து பேஷண்ட்டுக்கு விநியோகிக்க முடியும் அதை வந்து ஓடிசி ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அந்த விஷயங்கள் வந்து சொல்லி தரப்படும். அதே மாதிரி நீங்க ஒரு ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா வந்து அதுல இருந்து வர கழிவுகளை வந்து எப்படி வந்து டிஸ்போசல் பண்றது, இது எல்லாமே ஒரு இந்த கட்டமைப்புக்குள்ள தான் வந்து நீங்க செய்யணும். ஃபியூச்சர்ல வர காலங்கள் இதுவரை இருக்கிற ஃபார்மசியில் வந்து இப்படி செஞ்சிருந்தாலும் இனி இந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டிக் பண்ணப்படும். அதெல்லாம் ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பயர்டான காலாவதியான பொருட்களை வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அதே மாதிரி ஃபார்மசியில வந்து ஒரு மருந்துகள்ல அடுக்கிறதுக்கு இன்னும் ஒழுங்குமுறைகள் ட்ரெக்கை வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு
பிரிஸ்கிரிப்ஷன் வரையதே அந்த பிரிஸ்கிரிப்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது. முதலாவது பிரிஸ்கிரிப்ஷன் வந்த வந்து அதை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்து அதில் வந்து டேட் சரியா இருக்கா, டாக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா, அதை டைம் போட்டிருக்கா, பேஷண்ட் நேம் போட்டிருக்கா, ஏஜ் போட்டிருக்கா, எல்லா விஷயமும் வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அனலைஸ் பண்ணி தான் அதை அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை இன்னொரு ஃபார்மசி வந்து டபுள் செக் பண்ணணும். இதுதான் ஒரு முறையான வகையில் வந்து ஃபார்மசி வந்து நடத்தப்பட வேண்டும். அந்த விஷயங்கள் வந்து சொல்லி தரப்படும். அதே மாதிரி வந்து டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள என்னென்ன டெக்னிக் கிடைக்கும், அதே மாதிரி என்ன ட்ரெஸ் கோட் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணக்குள்ள வந்து கட்டாயம் வந்து லெஃப்ட் கோட் போட்டிருக்கணும், ஃபார்மசிஸ்ட் வந்து என்டைட்டில் பண்ணிருக்கணும், ஃபார்மசிஸ்ட் இவர் தான் வந்து ஃபார்மசிஸ்ட் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபார்மசிஸ்ட் அசிஸ்டன்ட் சொல்லி என்டைட்டில் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி ஃபார்மசியில் வந்து நிறைய மருந்துகள் வரும். நீங்க நிறைய இடத்துல வந்து ஃபார்மசி மருந்துகள் ஆர்டர் பண்ணி எடுப்பீங்க. ஸோ எங்கெங்க மருந்துகள் என்னென்ன கம்பெனிகள் இருக்கு, அந்த கம்பெனியில வர மருந்து பொருட்களை வந்து அந்த இன்வென்டரின்னு சொல்லுவோம். அந்த இன்வென்டரி எப்படி மேனேஜ் பண்றது, அங்க இருக்கிற பொருட்களை வந்து ஸ்டோரேஜ் பண்றது எப்படி மேனேஜ் பண்றது, அந்த சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபார்மசியில நீங்க தெரியும் இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணிக்க மாட்டீங்க. ஃபார்மசியில வந்து நீங்க ஒரு ஹெல்த் ஸ்கிரீனிங் செய்யணும். நீங்க உங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங், பேஷண்ட் கவுன்சிலிங் சொல்லுவோம். பேஷண்ட்டுக்கு பணிக்கோ போட்டு மருந்து தொகுப்புகளை இப்படி எல்லாம் மருந்து கொடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும், என்னென்ன சாப்பிட வெயிட் பண்ணணும், அந்த விஷயங்கள் சொல்றதோட வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணலாம், குளுக்கோஸ் செக் பண்ணலாம், மற்ற என்ன ஹெல்த் ஸ்கிரீனிங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபார்மசியில் வந்து நீங்க கண்டக்ட் பண்ண முடியும். அதுதான் ஒரு ப்ராப்பரான ஃபார்மசி. அதே மாதிரி மெடிக்கேஷன் அட்ஹியரன்ஸ் அப்படின்னு என்னென்ன வந்து இப்போ சில ஃபார்மசியில் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் வர்றதுனா வந்து ஒரு 1 வீக்கு மருந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனா கொஞ்ச நாள் போனது பிறகு அந்த மருந்து 1 வீக் முடிய வந்து டாக்டர் வந்து 1 மந்த்துக்குள்ள இருப்பாரு. ஆனா 1 வீக் எடுத்து போட்டு விட்டுருவாங்க. அது சரியான ப்ராக்டிஸ் இல்லை. அவங்கள என்ன செய்யணும்னா கட்டாயம் 1 வீக் எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வாங்கி திரும்ப என்ன செய்யணும்னா அந்த மெடிக்கேஷனை ஃபாலோ பண்ண வைக்கணும். திரும்ப வந்து அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி மெடிக்கேஷனை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணாதான் அந்த மருந்துக்குரிய பலனை வந்து அந்த பேஷண்ட் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதை கட்டாயம் வந்து ஃபார்மசி ஃபாலோ பண்ணணும். அதை எப்படி ஃபாலோ பண்ற விஷயங்கள் வந்து சொல்லப்படும். அதே மாதிரி மெடிக்கேஷனை வந்து நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, பேஷண்ட் ஃபாலோ பேஷண்ட் கவுன்சிலிங் அந்த விஷயங்கள் வந்து இதில் உள்ளடங்கும். அதே மாதிரி மெடிக்கேஷன்ல வர என்னென்ன எரர்கள், பிரிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன எரர்கள் வரும், அதை எப்படி ஃபைண்ட் பண்றது, அதை வந்து எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது என்ற விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸ்ல சொல்லி தரப்படும். அதே மாதிரி ஒரு ஃபார்மசியில வந்து அவங்களுக்கு தெரியும் பிஎன்எஃப் ஃபார்மகோபியான்னு சொல்லுவோம். அது ஸ்ரீலங்கன் நேஷனல் ஃபார்முலரின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு பிரிக்கி, அதாவது ரிஃபரன்ஸா வந்து நீங்க ஒரு எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லுவோம். அதாவது நீங்க ஃபார்மசியில் வந்து சில மருந்து கிரீம் ஐட்டங்கள் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அதெல்லாம் வந்து இப்போ ஒரு மருந்தோட டோசேஜ் தெரியல, அல்லது ஒரு மருந்து பேஷண்ட் கொடுக்கறதுக்குள்ள டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் ஒழுங்கா வரல வந்து இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் என்ற அமைப்பு, இந்த பிஎன்எஃப் என்ற அமைப்பு வந்து கட்டாயம் ஃபார்மசியில் இருக்கணும். ஸோ அதை பார்த்து நீங்க எப்படி வந்து ஒரு மருந்தை வந்து நீங்க பேஷண்ட்டை கொடுக்குற விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து இன்டர்வென்ஷன் கம்யூனிட்டி ஃபார்மசியில் வந்து சொல்லப்படும். அதே மாதிரி மெடிக்கல் டெர்மினாலஜியில வந்து பேசிக்கா வந்து மெடிக்கல்ல வந்து என்னென்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணப்படும், எப்படி அந்த டெர்மினாலஜியை பற்றி நீங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வருது அதை உங்களுக்கு வாசிச்சு கொள்ள விளங்க முடியலைன்னா வந்து அதுல இந்த மெடிக்கல் டெர்மினாலஜி பேஷண்டோட கதைச்சி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த மருந்து தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிக்கான மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து இந்த கோர்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி அனட்டாமி பிசியோலஜி, ஹியூமன்ல வந்து பேசிக்கான அனட்டாமி என்ற உடல் கட்டமைப்பு, பிசியோலஜினா அது எப்படி ஃபங்க்ஷன், மெயினாக வந்து நம்ம உடம்புல இருக்கிற உடல் பாகங்கள்ல வந்து கார்டியோவஸ்குலர்னா ஹார்ட்டோட சம்பந்தமான சிஸ்டம் வந்து அதில் அனட்டாமி பிசியோலஜி பார்ப்போம். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி வந்து சுவாசத்தோடு இருக்கிற ஓபன்ல இருக்கிற அந்த சம்பந்தமான ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி யூரினரி சிஸ்டம் அண்டா கிட்னி அதோட ரிலேட்டடாக வர்றது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்டா நம்ம இடம்பெருக்க தொகையில் வருது. அதே மாதிரி கெஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் அண்டா வந்து சமீபாட்டு தொகுதி. அதே மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு தொகுதி, ஹியூமன் ஸ்கெல்டன், எலும்பு தொகுதி, இப்படி அந்த ஒவ்வொரு ஓர்கன் அனட்டாமி பிசியோலஜி நம்ம பார்ப்போம். அதோட வந்து இது கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம ஃபார்மகாலஜிக்கு போகலாம். பேசிக்காக ஒரு ஃபார்மகாலஜி படிக்க போறீங்கன்னா வந்து ஃபார்மகாலஜியில் ஒரு ட்ரக்குக்கும் நீங்க ஃபார்மசியில் வந்து ஒரு லீஃப் ஒரு மருந்து எடுத்தாலும் அதுக்குரிய லீஃப்லெட் ஒரு அமைப்பு பிடிக்கும். அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பேப்பர் தாளம் பிடிக்கும். அதில் வந்து ஒரு அந்த மருந்தை பற்றி எல்லா விஷயமும் இருக்கு. அதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். அதுல ஃபார்மகோ கைனடிக் என்ன, ஃபார்மகோ டைனமிக் என்ன, ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டிகேஷன், டோசேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை ப்ரிகாஷன் என்ன, சைட் எஃபெக்ட் என்ன, பக்க விளைவு என்ன, இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சு கொள்றது சம்பந்தமா வந்து ஃபார்மகாலஜியில் நம்ம பார்ப்போம்.
அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ல வந்து ட்ரக்கள் வந்து இந்த அடிப்படையில் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அதை சின்ன சின்ன எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் அப்படி சொன்னாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி அன்ஜைனல், இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் மட்டும் ஒரு மருந்து யூஸ் பண்ணும். அந்த ட்ரக் கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல டோசேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்றது சம்பந்தமா சிம்பிளான டோசேஜ் கால்குலேஷன், யூனிட் வந்து எப்படி கன்வர்ஷன் பண்றது, ஒரு மில்லி லிட்டர்ல இருந்தா மில்லிகிராமுக்கு எப்படி மாத்துறது, என்ன அளவுக்கு போகணும், அதுல ஏஜ், வயசு, உயரம், ஹைட், செக்ஸை வச்சு வந்து எப்படி வந்து டோசேஜ் டிட்டர்மின் பண்றது நம்ம அதில் பார்ப்போம். அதே மாதிரி ஃபார்மசி லோ எத்திக்ஸ்ல வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ஃபார்மசி ரெகுலேட் பண்ணக்குள்ள அதை மெயின் ரெகுலேட்டரி பாடி வந்து நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, NMRA, சில மெடிக்கல் கவுன்சில், செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில், சரி 3 மட்டம் இருக்கு. அதில் ரூல்ஸ் ரெகுலேஷன் சம்பந்தமாக அந்த கோர்ஸ்ல நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் வந்து வரக்குள்ள அந்த பிரிஸ்கிரிப்ஷனை எப்படி ரீட் பண்ற, அதை வெரிஃபை பண்ற எப்படி, அதில் அப்ரிவேஷன் எப்படி இருக்கும், அதுகள் சம்பந்தமா வந்து பிரிஸ்கிரிப்ஷன் ரீடிங் டாபிக்ல பார்ப்போம். அதே மாதிரி டிஸ்பென்சிங் டெக்னிக்ல வந்து நீங்க எப்படி டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள எப்படி வந்து ப்ராப்பரான டெக்னிக்குகள், இப்போ கரண்ட்ல இருக்கிற ப்ராக்டிஸ்கள் என்ன, அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து டிஸ்பென்சிங் டெக்னிக்ல பார்ப்போம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட், பேஷண்டோட எப்படி வந்து பேசுவாங்க, எப்படி நீங்க கவுன்சிலிங் கொடுக்கணும் என்ற சம்பந்தமா வந்து கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட்ல பார்ப்போம். அதே மாதிரி கெஷியர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ல வந்து உங்களுக்கு நான் அந்த கோர்ஸ் மெயினான டாபிக்கள் முடிஞ்சதுக்கு பிறகு மண்டே வந்து ஒரு ஃபார்மசியில வந்து கூட்டிட்டு போய் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். எப்படி வந்து நீங்க ஒரு கெஷியர்ல வந்து ஒர்க் பண்ண எப்படி ஒர்க் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபார்மசியில் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வைஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ண முடியும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எண்ட்ல வந்து நடத்தப்படும். அதே மாதிரி ஓஜெட் ட்ரைனிங் ஒன்று நடத்தி பிளேஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச் பிளேஸ்மெண்ட்டுக்கும் அவங்க ஓகேன்னா வந்து நம்ம அங்கேயே வந்து நீங்க ஃபியூச்சர் ஃபியூச்சரை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து என்னென்ன ஃபார்மசி டைப் ஆஃப் ஃபார்மசி இருக்குன்னு வந்து இப்போ நீங்கள் கண்டக்ட் பண்ணுறது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபார்மசி ப்ராக்டிஸ்ங்கிறத நான் இப்போ கண்டக்ட் பண்ணுறது. இப்போ இதை கண்டக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபார்மசிஸ்டாக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, ஃபார்மசிஸ்டாக ரெஜிஸ்டர் ஆக போகிறீங்கன்னா வந்து உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து A லெவலில் 3 பாஸ் இருக்கணும், பயோமெடிசல் அல்லது அக்ரிகல்ச்சர், அல்லது ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. அதை வச்சு வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு வந்து நாங்கள் அடுத்ததாக வந்து அந்த ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மசி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கூடிய ஒரு எல்லா வகையான ப்ரொசஸ்களும் வந்து இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்து இப்போ சர்டிஃபிகேட் எஃபிஷியன்சி ஃபார்மசி வந்தாங்க, சில ஃபார்மசி லைசன்ஸ் எடுக்கிறது வந்து இந்த கேட்டகரிலாம் வரும். அதே மாதிரி டிப்ளமோ ஃபார்மசி, அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஃபார்மசி லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வந்து அடுத்ததாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போட்டு இல்லை ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்க கொள்ள முடியும். ஸோ அதே விஷயங்கள் சம்பந்தமாக இந்த ஃபியூச்சரை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல கரிக்குலம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ் அவார்ட் வந்து சர்டிஃபிகேட் இன் ஃபார்மசி ப்ராக்டிஸ் தான். கோர்ஸ் டியூரேஷன் வந்து 3 மந்த்தும் அதோட சேர்ந்து ஓஜெட் ட்ரைனிங் வரும். டெலிவரி மூட் வந்து ஆன்லைன் போகும். ஃபிசிக்கலாக ஜாயின் பண்ணுறாங்க, ஃபிசிக்கலாக ஜாயின் பண்ண முடியும். அதோட உங்களுக்கு ஓஜெட் ட்ரைனிங்கும் பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும். டோட்டல் கோர்ஸ் ஃபீஸ் வந்து 15,000. நீங்கள் ஒன் டைம் பே பண்ணுறீங்கன்னா வந்து 12,500 வந்து பே பண்ணலாம். 2,500 வந்து லெஸ் ஆகும். பார்ஷியலி நீங்கள் பே பண்ண போறீங்கன்னா 5,000 படி 3 மந்த்துக்கு பே பண்ணி கொள்ள முடியும். அடுத்ததே உங்களுக்கு என்னென்ன ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுல நம்ம கிடைக்கும் வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அசிஸ்டன்ட் ஃபார்மசி அசிஸ்டன்ட் என்ற கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஆஃபீஸில், ஃபார்மா கம்பெனிகளில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வந்து நிறைய வைட் ஃபீல்டு வந்து ஃபார்மசி சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஃபீல்டில் அப்படியே போய்கொள்ள முடியும். இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபீல்டில் போனீங்கன்னா வந்து நிறைய அமௌண்ட் வந்து earn பண்ண முடியும். இந்த கோர்ஸை வந்து நான் தான் மெயினாக கண்டக்ட் பண்ணுவேன். என்னோட சேர்ந்து வேறு சில சப்ஜெக்டில் வந்து வேறு ஃபார்மசி ஸ்டாஃப்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயினான விஷயங்கள் இன்டெலிஜென்ஸ் தான். ஃபியூச்சர் வந்து நம்ம உங்களுக்கு ஏற்ற டைம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு மோஸ்ட்லி வந்து வீக்கெண்ட் இல்லாட்டி வீக்கெண்டில் வந்து தான் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணப்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஓகேயான டைமில் வந்து மோஸ்ட்லி நைட் டைம் அப்படி ஃப்ரீயாக இருந்தால் நைட் டைம் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அதை நம்ம ஃபியூச்சராக ஜாயின் பண்ணுறாக்களில் வச்சு அந்த டைமை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொள்ளுவோம். ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் செஷன். டவுட் இருந்தால் கேட்கலாம்.
டவுட் இருக்கா? டவுட் ஒன்றும் இல்லை. இல்லை சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அப்ப நம்ம இதுல ஃபியூதரா ஜாயின் ஆனாக்கள் வந்து கொஞ்சம் பேர் பே பண்ணிக்கிங்க, கொஞ்சம் பேர் பே பண்ணல. ஸோ பே பண்ணாக்களோட நான் வேற யாரும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் சண்டே உங்களுக்கு ஏற்ற ஒரு டைமுக்கு வந்து நம்ம அந்த டைம் போட்டு அரேஞ்ச் பண்ணி இதில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அகெயின் உங்களோட கோர்ஸ் கட்டாயம் வந்து இதை தமிழ் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபார்மசூட்டிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ தமிழில் இப்போ இது வந்து சிங்கள மீடியம்ல நிறைய பேர் செய்கிறாங்க, தமிழில் கண்டக்ட் பண்ணுறது குறைவு. ஆனால் இந்த அளவு டாபிக் கண்டென்ட் வந்து அதில் இருக்குமோ தெரியலை, அவ்வளவு குறைவு தானே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுனா இப்போ அங்கேலாம் வந்து பேமெண்ட் வந்து 20,000 அப்படி பேமெண்ட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் செய்கிறதெல்லாம் வந்து நம்ம நம்ம பீப்புளுக்கு வந்து தமிழில் போகணும் இந்த ஒரு அடிப்படையில் வந்து ஸ்டார்ட் பண்ண கட்டாயமாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஏதோ ஃபீட்பேக் சொல்லணும்னா சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ, முடிச்சுக்கொள்வோம்.